ஆண்டகர் யானே ஒருவன் ஒருத்தி விளையாடல் உற்றார் இருவர் விளையாட்டும் எல்லாம் விளைக்கும் பருவங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம், சிவகுரு தரிசனம், பாடல் 1588. இந்த பாடல்ல குருவினுடைய அருள் கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஞானத்தையும் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களையும் இந்த பாடல்ல கொடுக்கிறதா உணர்கின்றேன். அறிந்துணர்ந்தேன் இல்லகல் இடமுற்றும் தெரிந்து உணர்ந்து ஓதி திருவருள் பெற்றேன் மறந்து ஒழிந்தேன் மதி மாண்டவர் வாழ்க்கை பிரிந்து ஒழிந்தேன் இப்பிறவியை நானே. அறிந்து உணர்ந்தேன்றாருங்க. ஒரு வார்த்தையும் ஒரு சொல்லும் ரொம்ப நம்ம உன்னிப்பா ஆழ்ந்து உணர்ந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள். அப்போ குருவின் அருளால் உண்மையை அறிந்தேன் அப்படின்றது இங்க எடுத்துக்கொள்ளலாம். இவ்வகலிடம் முற்றும் இந்த பரந்த உலகம் முழுவதும் நிலையாமையாய் இருக்கின்றது. இதை நான் துறக்குவதை உணர்கின்றேன். தெரிந்து உணர்ந்து அப்படின்னா செரிமானத்துக்கு என்ன சொல்லுவாங்க? சாப்பிட்றது செரிக்கணும் அப்படின்னா வயிறு டைஜஷன் ஆகணும், நல்ல மனநிலை இருக்கணும், உறுப்புகள் நன்றாக வேலை செய்யணும், எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு அர்த்தம். அப்ப அந்த செரித்து உணர்ந்துன்னா ஆழமாக உணர்ந்து இறைவனை மனக்கண்ணால் கன்று ஓதி திருவருள் பெற்றேன் அப்படின்றார் இந்த இடத்துல. அப்புறம் மறந்து ஒழித்தேன், எது எதெல்லாம் முழுமையா தேவையில்லையோ அதெல்லாம் விட்டுட்டேன். மதிமாண்டவர் வாழ்க்கை. ஆனா நாணம் இல்லாதவங்க எல்லாம் இந்த உலக ஆசைகளில மொய் கிடைக்கின்றத பார்க்கின்ற வாழ்க்கையை பார்க்கும்போது நான் அவங்கள விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. பிரித்தொழித்தேன் பிரிந்தொழிந்தேன், இனி இந்த பிறவி பயன் தங்கிலி தொடர் கிடையாது, இருந்து நான் வெளியில வந்துட்டேன், இப்பிறவி நானே அப்படின்னு முடிக்கிறாரு. அப்ப நானேன்றது அவருடைய அனுபவத்தை இந்த பிறவியில பெற்றத நமக்கு உணர்வதற்காக கூறுகின்றார். இந்த ஆன்மீக அனுபவத்தை அவர் நமக்கு பகிர்ந்து கொள்கிறார்னு தான் சொல்லணும். இங்க உலக அறிவு அப்படின்னா உலகம் எப்படிப்பட்டது, நிலையானதா நிலையற்றதா, மாத தன்மை கொண்டதா அப்படின்றத புரிஞ்சிக்கிறது. அப்புறம் இறை அனுபவம், உலக பொருட்களை எல்லாத்திலும் மறந்து கிடைக்கின்ற இறைவனை பார்க்கிறது. உலகம் மாதையும் தெரிஞ்சிட்டா கூட எக்ஸிஸ்டிங் பொருள் எல்லாமே அவன் இருக்கின்றான், சிவன் தான் அங்க இருக்கின்றான் அப்படின்னு சிந்தித்து அவரை துதித்து அவருடைய திருவுருளை பெற்று விட்டேன் அப்படின்னு இடத்துல அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. அப்ப பற்றற்ற நிலை மெய்ஞானம் டக்குன்னு வந்துடாது. உலக இன்பங்கள்ல வாழ்க்கைன்னு எண்ணி வாழ்றவங்க மத்தியில அவங்க பழக்க வழக்கங்கள்லாம் நான் முற்றிலும் மறந்து அவர்களுடன் விலகினேன் அப்படின்றது அந்த இடத்துல ஒரு பற்றற்ற நிலையை குறிப்பிட விரும்புகின்றார். பிறவி நீக்கம் அப்படின்றது நான் இறைவனை உணர்ந்ததால் திருப்பி இந்த பிறவிலே இருக்கணும், வேற ஒரு பிறவி எடுக்கணும்ன்ற நிலை இல்லை, எனக்கு விடுதலை அடைஞ்சிச்சுன்னு சொல்றாருங்க. சுருக்கமா என்ன சொல்லலாம்னா, குரு உபதேசம் பெற்றதால உலக மாதையை நான் விலகிட்டு இறைவனுடைய அருள் கிடைச்சிட்டால் ஞானியாக மாறுகின்றேன், பிறவி பிறனும் அறுபட்டு விடுகின்றது அப்படின்றாரு. இதனுடைய நீதி என்ன சொல்லலாம்னா, குருவின் துணையோடு இறைவனை தேடினால் உலக வாயுவின் உண்மையை உணர்ந்து பிறவி தலையிலிருந்து தப்பிக்கலாம். ஒரு சின்ன கதை சொல்லலாம். நம்ம பெரிய செல்வந்தர், அவர்கிட்ட இல்லாத வசதிகளே இல்லை, எல்லா பணியாளர்ல இருந்து எல்லா விதமான சகல இன்பமும் ஒரு பெரிய பேலஸ்ல இருக்கிற மாதிரி வாழ்கின்றார். ஆனா அவருக்கு ஏதோ மனசுல ஒரு சின்ன அமைதியில குறைபாடு இருக்கிறதா உணர்றாரு. ஏன் பிறக்கிறோம், ஏன் இறக்கிறோம், இது என்ன உலக வாழ்க்கைன்னா சுயற்சியா அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் கேட்டு தேடல ஆரம்பிக்கிறாரு. அப்ப தேடல ஆரம்பிக்கும் போது ஒரு ஞானியை சந்தித்து கேட்கிறாரு, இந்த உலகமெல்லாம் ஒரு நாடகம், செல்வம் புகையெல்லாம் மேகம் கலைந்து விடும் அப்படின்னு உடனே
செல்வந்தர் ஆழமாக சிந்திக்கிறார். இங்கதான் அறிந்துணர்ந்தேன் வகலிடம் முற்றும் அப்படின்றதுக்கு இந்த இடம் நமக்கு ரொம்ப புரிதலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இறைவன் அருள், இப்ப நானே உபதேசப்படி என்ன பண்றாரு, தனிமையில தியானம், உலக பற்றுகளை விட்டுட்டு உள்முக தியானம் செய்து ஒளியை காலைகின்ற மொழிகின்றார். ஒரு கட்டத்துல பேரானந்தம் கிடைக்கின்றது. அப்ப இறைவன் அருள் அவருக்கு பொய்ந்தது. அப்ப செறித்துணர்ந்து ஓதி திருவருள் பெற்றேன் அப்படின்றது திருமலர் இந்த இடத்துல அந்த செல்வந்தருக்காக சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்தது மறந்தொய்ந்தேன், எத பழைய வாழ்க்கையை கசக்குது அவனுக்கு. இதனால யாரிடமெல்லாம் போட்டா போட்டி போட்டோம், பொறாமப்பட்டோம், அந்த வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சு எவ்வளவு ஒரு மட்டரகமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு செல்வந்தர் என்ன பண்றாரு, மறந்தொய்ந்தேன் மதி மாண்டவர் வாழ்க்கை, அத்தகைய வாழ்க்கையெல்லாம் நான் விலகி இருக்கின்றேன். அதுக்கப்புறம் ஒரு தெளிவு ஏற்படுகின்றது. அவர் நினைக்கிறாரு, ஒரு விதை இருக்குன்னா நம்ம அர்த்தனரை அடிக்கடி சொல்வாரு, வெயில்ல எவ்வளவு நேரம் போட்டாலும் திருப்பி அந்த விதையை போட்டா முளைக்கும், ஆனா வானல்ல ஒரு தடவை போட்டுட்டீங்கன்னா முளைக்காது அப்படிம்பாரு. அதுபோல நாணம் பெற்ற ஒருவனுடைய வாழ்க்கை ஆசைகள் கருகி விடுவதால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது. அப்ப நாணம் என்கின்ற விதையின் மூலமாக இறைவன் நம்மளை வானல்ல வறுத்துட்டான்னா அப்ப நாம பிறவி பயல் வெளியில வந்துடுறோம். அப்ப செல்வந்தர் இப்ப என்ன பண்றாரு, முக்தராக மாறுகின்றார். இனி அவருக்கு பிறப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஒரு கதை மூலமாக புரிஞ்சுக்கலாம். இந்த நாணம் அப்படின்ற தீயில தான் நான் என்ற அகந்தையும் ஆசைகளும் கருகி விடணும். இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, சுட்டு பொசிக்கணும் அப்படின்றதுதான். இந்த இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் பாடம் அப்படின்னா, காடு மலையெல்லாம் சென்று தவம் செய்ய வேண்டியதில்லை. ஒவ்வொரு செயலிலும் இது நிலையற்றது, இறைவன் மட்டுமே நிலையானவன் அப்படின்ற தெளிவு நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப நாம திருவருளை பெறும்போது நான் செய்யல அவரே முடிக்கின்றார் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம உணரக்கூடிய நிலையை திருப்பி நமக்கு வலியுறுத்துகின்றார். சரி, பிராக்டிக்கலா எப்படி நம்ம இதை செயல்படுத்தலாம் அப்படின்னாக்கா, ஒரு செயலும் விழிப்புணர்வா இருக்கிறது. நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலும் விழிப்புணர்வா இருக்கிறது. அப்ப இதுக்கு செயல் எப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் அமைதியா அமர்ந்து நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சாட்சியா பாக்குறது. அப்போ உலகம் ஒரு ஓட்டம் அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடியும். இதான் முதல் படி. நம்ம எண்ணங்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு எண்ணமும் இன்னொரு எண்ணமும் பற்றிக்காது. இட்ஸ் கண்டினியூஸ் அலை மாதிரி. ஒரு அலை இன்னொரு அலை எப்படி கடல்ல போய்கிட்டே இருக்குதோ அந்த மாதிரி. அப்போ உலகம் ஒரு ஓட்டம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரொம்ப அதை கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டிய இருக்கிறோம். அப்புறம் தெரிந்து உணர்ந்து அப்படின்றது ஒருமுகப்படுத்துதல். இதை எப்படி நம்ம நடைமுறையில ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னோம்னா, ஒரு விஷயத்த ஆழமா முழுகிறது, வேலையில இருக்கிறோம்னா அல்லது படிப்புல இருக்கிறோம்னா அர்ப்பணிப்போட செய்யறது. அப்ப செய்யற வேலையை இறைப்பணியாக நினைக்கிறது. லாபத்தை விட செய்யும் விதத்தில் இறைத்தன்மையை காணுதல். இது கர்மயோகம்னு நம்ம சொல்லலாம் பிராக்டிகலா இருக்கிறதுக்காக. அப்புறம் எதிர்மறை எண்ணங்களை நீக்குதல். மறந்தொய்ந்தேன் அப்படின்றாரு பார்த்தீங்களா. இதுக்கு என்ன நம்ம எப்படி நம்ம பிராக்டிகலா பார்க்கலாம்னா, ஒப்பிட்டு பார்க்கறது, பொறாமப்படுறது, வீண் வசந்திகளை பேசுறது, இது எல்லாத்தையும் அவர் என்ன சொல்றாரு, மதியமாண்டவர் வாழ்க்கை அப்படின்றாரு. இதுக்கு எப்படி நம்ம செயல்படலாம்னா, எதிர்மறையான சூழ்நிலையிலிருந்து விலகி இருக்கிறது, உயர்ந்த சிந்தனைகளை கொண்ட புத்தகங்களை படிக்கிறது, நல்ல சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது. அப்ப நிகழ்காலத்தில் வாழ்தல். பிறந்தொய்ந்தேன் அப்படிங்கும் போது கடந்த கால கவலைகள், எதிர்கால பயம், இவைகளாம் தான் நம்ம இந்த சைக்கிள்ல இருக்க வைக்குது. அதை துணிஞ்சு நம்ம எதிர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா, காலையில புதிய பிறவியாக பாருங்கள் ஒவ்வொரு நாளையும். அப்ப கோபம் வருத்தம் எல்லாம் நம்ம விட்டொய்யுங்கள் அப்படின்னு சொல்லி டோட்டலா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அறிவு அப்படின்றது நாம தூங்கும் முன் என்று கற்ற உண்மை. அதான் அறிவு. ஒரு நாளைக்கும் எனக்கு தூங்குறதுக்கு முன்னாடி பெற்ற அறிவு. அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தெளிவு பிறக்கும். ஜபம் பண்றோம் டெய்லி 108 முறை சிவாய நம்ம மந்திரத்தை ஜபிச்சோம்னா திருவருள் கிட்டும் நமக்கு. துறவு, தேவையற்ற ஆடம்பரங்கள்,
விட்டுட்டு பழைய வாழ்க்கையை மறந்துட்டு இருந்தோம் சொன்னோம்னா உள்ளம் பெருங்கோயில் ஊனோடும்பு ஆலயம்ன்ற மாதிரி இறைவன் நம்மளை குடிக்கொண்டு இப்பிறவிதலை அறுத்து அவன் திருவடியில் நம்மளை சேர்த்துக் கொள்வான் என்று கூறி தலத்தை கௌரியம்மா அவரிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. நன்றிங்க. மிக அருமை. நிறைய விளக்கங்கள், உதாரணங்கள்லாம் சொல்லி தெளிவு கொடுத்தீங்க. மிக்க நன்றிங்கய்யா. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1588வது திருமந்திரம். நான் உணர்ந்த ஞானம். திருமந்திரம். அறிந்து உணர்ந்தேன் இவ் அகல் இடம் முற்றும். செறிந்து உணர்ந்து ஓதி திருவருள் பெற்றேன். மறந்து ஒளிந்தேன் மதிமாண்டவர் வாழ்க்கை. பிரிந்து ஒளிந்தேன் இப்பிறவியை நானே. அருமையான திருமந்திரம். விரிந்து பரந்த இவ்வுலகம் முழுவதும் சுற்றி பார்த்து நான் என் அறிவாலும் அனுபவத்தாலும் ஒன்றை முற்றாக உணர்ந்து கொண்டேன். அது பரம்பொருள் சிவனே மேலான தெய்வம் என்ற உண்மை. எனவே அந்த சிவபரம்பொருள் சிந்தனையில் மூழ்கி திளைத்து அவனை தியானித்து அவனருள் கைவர பெற்றேன். அறிவு கெட்ட மக்கள் நிசம் என்றும் நிலை என்றும் நம்பி வாழும் இப்பொய் உலக வாழ்வை விலக்கி விட்டு ஒழித்தேன். இனி பிறந்து இறக்கும் இப்பிறவி துன்பமும் நான் நீங்க பெற்றவன் ஆனேன். அகல் விரிந்த செறிந்து மிகுந்து ஓதி தியானித்து மதி அறிவு மாண்டவர் கெட்டவர் மூடர் பிரிந்து நீங்கி வேறாகி கழக வெளியிட்டு துணையால் உலகியல் உண்மை முற்றும் அறிந்து உணர்ந்தேன். சிவன் திருவடிக்கு பேரன்பு வைத்து திருமுறையும் சித்தாந்த நூல்களும் உணர்ந்து திருவருள் பெற்றேன். சிவனடி நினைக்கும் சிறந்த அறிவில்லாரின் பெரு வாழ்வையும் மறந்து ஒளிந்தேன். அதனால் சிறப்பிலார் தம் திறத்து சேர்வை நீங்கிற்று. நீங்கவே பிறவியினின்று விடுபட்டேன். அகலிடம் உலகம் முழுவதும் செறிந்துணர்ந்து அன்பினால் உணர்ந்து மதி மாண்டவர். நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1588. அறிந்துணர்ந்தேன் இவ்வகலிடம் முற்றும். செறிந்துணர்ந்தோதி திருவருள் பெற்றேன். மறந்தொழிந்தேன் மதி மாண்டவர் வாழ்க்கை. பிறந்தொழிந்தேன் இனி பிறவியை நானே. Translation. Immersed in realization, I received divine grace. I understood and realized this entire universe. I have discarded the association of the impediments. I have terminated the recurring birth. அறிந்துணர்ந்தேன் இவ்வகலிடம் முற்றும். அறிந்து உணர்ந்தேன்னா தெரிந்து புரிந்து இது என்னன்றது உண்மையாக முழுமையாக தெரிந்து உணர்ந்து கொண்டேன். அறிந்து உணர்ந்தேன் இவ்வகலிடம். அகலிடம்னா பூமி, இருப்பிடம். முற்றும்னா அனைத்தையும் அறிந்து உணர்ந்து கொண்டேன். இந்த பூமிங்கிறது நம்மளோட இருப்பிடம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல்னு அதையும் பார்க்கலாம். நம்ம மனமும் உடலும் தான் நம்மளோட இந்த இருப்பிடமாக இப்போதைக்கு ஒரு வாடகை வீடு மாதிரி நம்ம வச்சிருக்கிற இடம். இது எப்படி இயங்குது, இந்த மனம் எப்படி இயங்குது, இந்த உடல் எப்படி இயங்குது அப்படின்றத குருவர்களால் அறிந்து உணர்ந்து கொண்டேன் அப்படின்றத பார்க்கலாம். இல்லை அகலிடம் இந்த உலகம் எப்படி இயங்குது, மனிதர்கள், மாயை, இது எல்லாம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத முற்றுமாக உணர்ந்து கொண்டேன். செறிந்துணர்ந்தோதி திருவருள் பெற்றேன்.
இது முற்றுமா நம்ம உணர்ந்ததுனால என்ன என்ன இருக்கும்? முற்றுமா உணர்ந்தப்ப என்ன இருக்கும்னா, நம்ம வந்து நம்ம உடலுக்கான மாற்றம் வரணுன்றதுக்காக நம்ம ஓடிட்டுருப்போம். மனதுக்கான மாற்றம், மனம் சந்தோஷமாக இருக்கணும், உடல் நல்லா இருக்கணும், இதுக்காக ஓடிட்டுருப்போம் இல்லையா? அதுலருந்து நம்ம முற்றுமாக நம்ம உணர்ந்த பிறகு இது மாயைன்றது புரிய வரும். நமக்குள்ள இன்னும் ஒரு விஷயம் இருக்குன்றது புரிய வரும். அப்ப அத உணரணும். அப்ப நம்ம அத வந்து செறிந்து உணரணும். அப்ப நான் இன்னும் ஆழமாக செறிந்துனா நிறைந்து, கூர்ந்து, இன்னும் ஆழமாக போய் நான் உணர்ந்தா தான், நான் நமக்குள்ள இருக்கிற இறைவன பிடிக்க முடியும். அந்த வெளிப்பிரகாரம் மாரி அந்த வழி உடல், அதுக்கப்புறம் இந்த மன உடல்லாம் தாண்டி நம்ம உள்ள போகணும் அதுக்கு. அப்படி போனா தான் செறிந்துணர்ந்தோதி திருவருள் பெற்றேன். செறிந்து உணர்ந்து ஓதி, அந்த வேதாகமங்கள் ஜெபம் பண்றது, பாடல் ஓதுறது, இறைவனுக்காக செய்ற விஷயங்கள்லாம் செய்து, அத உணர்ந்து ஓதுறது. அப்படி உணர்ந்து ஓதி தான் திருவருள் பெற்றேன் அப்படின்றாரு. அதுதான் நம்ம இந்த பாடல் கூட ஒரு நல்ல பாடல். நம்ம வந்து உணர்ந்து ஓதுறதுக்கான பாடல். அது மாரி நம்ம உள்ள கொண்டு போணும். இந்த உடல்ல இருந்து இந்த ஸ்தூல உடல்ல மட்டும் நம்ம வாய் மட்டும் பேசாம, அத மனம் மட்டும் கேட்காம, இன்னும் இன்னும் உணர்ந்து அந்த பாடலுக்கான உணர்வு என்ன இருக்குமோ, அதுக்கும் கொண்டு போய் நம்ம அது ஒரு மந்திரமா இருக்கலாம், பாடலா இருக்கலாம். இத நெறைய பேசியிருக்கோம். அதனால அந்த மாரியான விஷயங்கள செய்யும்போது, இன்னும் உள்ள உணர்ந்து போகணும். இப்ப நான் சாதாரணமா ஒரு பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே, பாட்டு பாடிக்கிட்டே ஒரு வேலை செய்றேன்னா கூட, அ ஒரு முருகர் பாட்டு, ஹரஹரா சண்முகா முருகா என்று பாடுவோர் எண்ணத்தில் ஆடுவாய் முருகா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அந்த சொல்லும்போது வாய் வந்து நம்ம வந்து ஸ்தூலத்துல நம்ம வந்து இறைவன கொண்டு வந்துட்டோம். அடுத்தது வந்து அத மனதுல நெனச்சு பார்க்குறோம். இறைவன் வந்து பாடுற ஒரு எண்ணத்துல ஆடுறாருன்னு நம்ம நெனச்சு பார்க்குறோம். அந்த எண்ணம் வந்து இப்ப எண்ணத்தையும் நம்ம சுத்தம் பண்ணிட்டோம். எண்ணத்தையும் இறைவனாக ஆக்கிட்டோம். அப்ப அந்த பாடுவோர் எண்ணத்தில் ஆடுனா எப்படி இருக்கும்னு அந்த உணர்வோட நீங்க பார்த்தீங்கன்னா, ஆடுறாரு உங்களுக்குள்ள எண்ணத்துல வந்து முருகர் ஆடுறாருன்னா, நீங்க என்ன உணர்வீங்க? அப்படின்றத அந்த உணர்வோட நீங்க இருக்கும்போது, அந்த விஞ்ஞான கோசம் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணிர்றீங்க. உணர்வு வரைக்கும் உள்ள போயிடுறீங்க. உள்கடந்து போறோம் இல்லையா? அந்த வளி உடல் தாண்டி, மன உடல் தாண்டி, அந்த அ பிராணமய கோசம் தாண்டி, அந்த விஞ்ஞானமய கோசத்து வரைக்கும் நீங்க அந்த உணர்வுக்கு கொண்டு போகும்போது, நீங்க உள்கடந்து போக முடியும். அதுமாரி எந்த பாட்டு பாடுறது இப்ப இந்த மந்திரம் கூட அறிந்துணர்ந்தே நீ வகலிடம் முற்றும். நீங்க இத சாதாரணமா வார்த்தையால சொல்றத விட, அத மனதுல இது பண்றத விட, நீங்க அறிந்து உணர்ந்ததாக இந்த முற்றுமே அறிந்து உணர்ந்ததாக உணர்றீங்கன்னா, நீங்க என்ன உணர்வு கொண்டு வருவீங்க? அந்த மாரி பாடும்போது, அதுதான் செறிந்து உணர்ந்தது. இன்னும் ஆழமாக உணர்வது. இன்னைக்கு வந்து மௌனி அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். நல்ல வைப்ரேஷன் இருக்கிற நாள். இன்னைக்கு வந்து மௌனத்துக்கு வந்து ரொம்ப அ பலன் கிடைக்கும். மௌனம்ன்றது அது நம்ம வாய் மட்டும் மௌனமா இருக்கிறது மட்டும் மௌனம் இல்லையா? நம்ம உள்ள உள்ள நம்ம உள்ளுக்குள்ளேயும் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மனமும் அமைதியாகணும். அதுக்கு வந்து நம்ம சும்மா மௌனம் இருக்கும்போது, அதனால அந்த பண்ண முடியாதுன்றவங்க, இந்த மாரி பாடலாக நம்ம பாடிட்டு இருக்கிறதோ, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதோ, இறைவன நோக்கி எத செஞ்சாலுமே சரி, அத உணர்ந்து செய்யும்போது உங்களோட மௌனம் வந்து அதுவரைக்கும் டிராவல் பண்ணும். இங்க வெறும் அ வாயில மட்டும் அந்த மௌனம் இருக்காது. அந்த மௌனம் வந்து இறைவனாக மாத்திக்கிறோம். மாத்திட்டு எண்ணமும் மௌனமாகும், உணர்வும் மௌனமாகும். அது எண்ணமும் இறைவனாகும், உணர்வும் இறைவனாகும். இன்னைக்கு ஆனா நல்ல மௌனத்துக்கான நல்ல சக்தி வாய்ந்த நாள். நம்ம முழுமையா மௌனமாக இருக்கலைனாலும், ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 6 மணி நேரம், 12 மணி நேரம், அந்த மாதிரி. இல்லன்னா மௌனம் இருக்க முடியாது. அந்த சூழ்நிலை எனக்கு இல்ல அப்படின்னா, இறைவன நோக்கி இருந்தாலே இறைவன நோக்கி திரும்பணுங்கிறதுக்காக தான் இந்த மௌனமே. ஏன்னா இது இந்த ஐம்பூதங்களையும் நம்ம அடக்கி, நம்ம உள்ள உள்ள திரும்பி உள்கடந்து போய் அந்த உள் உணர்வ பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த மாற்றம்ங்கிறது நமக்குள்ள வரணுங்கிறது தான். அந்த மாற்றம்ங்கிறது இந்த உடலுக்கோ, மனதுக்கோ இல்ல. நமக்குள்ள இருக்கிற நானுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுல தான் அந்த மாற்றம் நடக்கணும். அந்த நான் என்ற உணர்வு இது எல்லாத்தையும் கடந்து உள்ள போனா தான் அந்த நான் என்ற உணர்வ உங்களால பிடிக்க முடியும். அப்ப அந்த மாற்றம் நம்ம கொண்டு வரணும். அந்த நான் என்ற உணர்வுக்குன்னா, நம்ம இன்னும் கடந்து போயிட்டே இருக்கணும். நல்லா உள்ள போகணும்.
அதுக்கு வெளியில இருக்க விஷயத்தெல்லாம் அமைதி பண்ணிக்கிட்டே தான் நம்மளால உள்ள போக முடியும். இல்லைன்னா இது திரும்ப பிடிச்சி இழுத்துரும், திரும்ப நம்ம உலகியலுக்கு வந்துருவோம். அப்ப நம்ம உணர்ந்து உணர்ந்து அந்த உணர்வுக்கு நீங்க சக்தி கொடுக்க கொடுக்க அந்த செறிந்து உணர்ந்து ஓதி, அது மந்திரமாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், ஜபமாக இருக்கலாம், இல்ல மௌனமாகவும் இருக்கலாம். எல்லாமே வந்து ஆழமாக அந்த இறை உணர்வை போய் பிடிக்கிறதாக இருக்கணும். அது திருவருளால பெற்றதாக சொல்றாங்க. திருவருள் பெற்றேன், செறிந்துணர்ந்து ஓதி திருவருள் பெற்றேன், மறந்தொழிந்தேன் மதி மாண்டவர் வாழ்க்கை. மதி மாண்டவர்னா அறிவை இழந்தவங்க, அறிவு மங்கினவங்க வாழ்க்கை. அறிவு மங்கினவங்க வாழ்க்கைன்றது என்ன, இந்த மாயையில இருக்கவங்களோட வாழ்க்கை தான். அந்த கோடிங்கையே நான் மறந்துட்டேங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்களே, இதுதான் உன்னோட மனம், இதுதான் உன்னோட உடல், இதெல்லாம் தான் உன்னோட வினைகள் அப்படின்னு நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த ரேஸை தான் நம்ம சூரிய பகவான்கிட்ட இருந்தா, சனி பகவான்கிட்ட இருந்துட்டா அப்படின்னு நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அந்த ப்ரோக்ராமே வந்து மறந்துட்டோம்னா நமக்கு இல்லைன்ற நிலை வந்துடும். அந்த மாயைக்கான வாழ்க்கையும் என்கிட்ட இல்லாம போயிடுச்சு. அது என்னோட கோடிங்கே இல்ல. கோடிங் இருந்தா எனக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? இல்லாத அளவுக்கு எனக்கு மறக்க செய்யப்பட்டது. பிறந்தொழிந்தேன் பிறந்தொழிந்தேன் இனி பிறவியை நானே. அந்த கோடிங்கே இல்லைன்னா நம்ம இருக்கிற இடம் எங்கவா இருக்கும்? ஆதாரமான சிவம் தான். அந்த வினைகள் எதுவுமே நமக்கு வினைகள் எதுவும் இல்லைன்னா நம்ம சிவத்துல தான் இருப்போம். அப்படிங்கிறதுனால இந்த பாடலுமே ஒரு அருமையான மந்திரம். நம்ம சொல்ல சொல்ல உணர்ந்து சொல்ல சொல்ல நான் திருவருள் பெற்றேன், நான் அந்த மாண்டவர் வாழ்க்கையை மறந்தொழிந்தேன், அப்புறம் பிரிந்தொழிந்தேன் இனி பிறவியே நான். இதுக்கப்புறம் இந்த பிறவியே எனக்கு இல்லைன்றதையும் அதை உணர்ந்து உணர்ந்து நம்ம பாடும்போது நம்ம ஆழமாக நமக்குள்ள டிராவல் பண்ண முடியும். உணர உணர தான் நம்மளால உள்ள கடந்து இறைவனை பற்றி கொள்ள முடியும். அதுக்கான பாடலாகவும் நான் இதை பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. எல்லாருமே அருமையா சொல்லி முடிச்சாச்சு. இன்றைய மந்திரத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அபிராமி அந்தாதி வந்து அப்படியே திருமந்திரத்தினுடைய தொடர்புங்கிற மாதிரிதான் நம்ம பார்ப்போம். அப்போ கிட்டத்தட்ட இதே மந்திரத்தை தான் அவர் வந்து 3வது அபிராமி அந்தாதியில அப்படியே அழகாக சொல்லியிருப்பாரு. நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அறிந்துணர்ந்தேன் இவ்வகலிடம் முற்றும், செறிந்துணர்ந்தோதி திருவருள் பெற்றேன், மறந்தொழிந்தேன் மதி மாண்டவர் வாழ்க்கை, பிறந்தொழிந்தேன் இப்பிறவியை நானே அப்படின்னு சொல்றாரு. அபிராமந்தாதியில என்ன சொல்றாருன்னா, அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு, செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி, பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கருமை என்றார். அதான் சொல்றாரு, மறந்தொழிந்தேன் மதி மாண்டவர் வாழ்க்கை என்று. அதுக்கப்புறம் சொல்றாரு, மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. அப்ப அவங்கள விட்டு நான் விலகிட்டேன். கிட்டத்தட்ட இதே மந்திரம் தான் அப்படியே பற்று சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவஞானம் சிவபரத்தை ஏக அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த அந்த சிவஞானம் சிவபரத்தை ஏக போன மந்திரத்துல சொல்லி கொடுத்துட்டாரு. பரத்தை ஏக என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட ஒரு விஷயத்த வரிசைப்படுத்துறாரு. இப்ப நம்ம சொல்றோம் அறிந்தேன் அப்படின்னு சொல்றோம். அறிந்து உணர்ந்தேன் இவ்வகலிடம் முற்றும்னா என்னதை உணர்றோம்? அந்த சராசரங்களையும் அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா எப்படி அறிந்து கொள்கிறோம்? நமக்கு ஒரு ஒரு உள்ள போறோம் அப்படின்னு சொல்றோம். உள்ள போறதுன்னா என்னன்னு தெரியணும்ல. அது தெரியாம அத ஒரு மெட்டபரா வச்சிடக்கூடாது நம்ம, இல்லைங்களா? அப்போ அது எப்படி அப்படின்னா என்னத்தை அறிந்து கொள்கிறோம்? இவ்வகலிடம் முற்றும் செறிந்துணர்ந்தோதி திருவருள் பெற்றேன் அப்படின்றார். அது அடுத்த வாரத்துக்கு வரலாம். ஓதி திருவருள் பெறுதல் என்பது வேற விஷயம், அது நம்ம அப்புறம் வரலாம். அப்புறம் மறந்தொழிந்தேன் மதி மாண்டவர் வாழ்க்கை, அதுவும் இதனோட தொடர்ச்சியா வர மாதிரி இருக்கும். பிரிந்தொழிந்தேன் தனி பிறவிதனை அப்படிங்கிறத அடுத்த வார்த்தையில வச்சுக்கலாம். இப்ப இந்த அறிந்துணர்ந்தேன் இவ்வகலிடம் முற்றும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் கண்ணு பார்த்தா எல்லாமே தெரியுது. சேர் இருக்கு, இந்த மூஞ்சல் இருக்கு, மரம் இருக்கு, வானம் இருக்கு, வெளி இருக்கு, கட்டடம் இருக்கு, சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, மாடு இருக்கு, மரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதானா இததான் தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா
இது நம்முடைய புத்தி சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அறிவு. நம்ம இந்த 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 இடத்துல நமக்கு ஜேகே ரொம்ப உதவுவாரு. ஜேகே பத்தின ஒரு உணர்தல் நமக்கு நிறைய கொடுக்கும். அவர் என்ன சொல்லுவாரு, இந்த உலகம் மாயங்கிறத ரொம்ப அழகா சொல்லுவாரு. இந்த இடத்துல இந்த சேர் இருக்குன்னா தான் இருக்கு, இல்லைன்னா இல்ல. அப்போ இந்த உலகம் இருக்குன்னு நம்ம நினைக்கும் போதுதான் அது இந்த உலகம். அது எப்படிங்க உலகம் இல்லாம போகும்? நான் கண்ணு முன்னாடி பாக்குறேன், எப்படி இல்லாம போகும் அப்படின்னா கண்ணு முன்னாடி என்னவா பாக்குறேன் அப்படிங்கறதுதான் முக்கியம். இப்ப நம்ம ஒரு 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 பசுமாடை பார்க்கிறோம். அப்ப அத பசுமாடுன்னு பார்க்கிறோம். அத பசுமாடுன்னு நமக்கு தெரியற வரைக்கும் நம்ம இந்த உலக வாழ்க்கையில தான் இருக்கோம். அப்படி தெரியாம போகுமா? பசுமாடுன்னு தெரியாம போகுமா? அது எப்படி தெரியாம போகும் அப்படின்னா அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை பரம்பொருளை நாம் தரிசிக்க துவங்குவோம் என்றால் அப்படிங்கறதுதான் முக்கியம். அப்போ இந்த பசுமாட நம்ம எப்படி பார்ப்போம்? இல்ல பக்கத்துல இருக்கிற மனுஷனை நம்ம எப்படி பார்ப்போம்? இப்ப என் பக்கத்துல என் பேரா இருக்கும். நான் இவனை பேரான்னு நினைக்கிற வரைக்கும், என்னோட 3.5 வயசு குழந்தைன்னு நினைக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனா அதுவும் இறை பரம்பொருள் அப்படின்னு நம்ம அதனுடைய உள்ளே உறையக்கூடிய இந்த பிரபஞ்ச பேராற்றலை நம்மால் காண முடியும். இதெல்லாம் ரொம்ப எல்லாம் பார்க்க முடியாது நம்மளால. நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன். இத அப்படியே தொடர்ச்சியா பாக்குறவங்க ஞானி. அட்லீஸ்ட் ஒரு கிளிம்ஸ் கிடைக்குது, பக்கத்துல இருக்கிற அத்தனையும் வேனிஷ் ஆயிடும். எப்படி அப்படின்னா நான் எதிரில் இருக்கக்கூடியதை ஒளிப்பிழம்பாக எதிரில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச பேராற்றலாக பார்க்கும்போது நம்மளும் அதே மாதிரி மாறிடுவோம். அப்ப அங்கேக்கும் இங்கேக்கும் வித்தியாசம் கிடையாது. அப்போ இந்த உலகம் முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஒரு 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 ஒளியின் பேராற்றல் நிறைந்ததாக, சில சமயம் அப்படியே வெண்பஞ்சு பொதி மாதிரி வேறு ஒரு நிலையில நம்ம இருப்போம். அப்போ திருப்பி இந்த லட்டும் பூந்தியின் கணக்கு தான் நான் வருவேன். ஒரு லட்டு எடுத்துட்டு அந்த ஒரு ஒரு பூந்தியினுடைய சுவைதான் லட்ல இருக்கக்கூடிய அனைத்து பூந்தியினுடைய சுவையும். அவ்வளவுதான். அப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொருளில் இருக்கக்கூடிய அந்த இறை பேராற்றலை நம்மால் காண முடியும் அப்படின்ற ஒரு தன்மை நமக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த மொத்த அகலிடமும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் சொல்றாரு, அறிந்து உணர்ந்தே நீ வகலிடம் முற்றும். இது அறிவு புரிஞ்சுக்கலாம் தான், உணர முடியாது. அப்போ உணரணும் அப்படின்னா எங்க வரணும்? சிவபரத்தை ஏக வேண்டும். நேற்று பாடலுக்கு தான் நம்ம போக வேண்டியிருக்கு. அங்க ஏகிட்டோம்னா இதெல்லாம் புரியும். நீங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு சிலருக்கு சம்டைம்ஸ் நம்ம பார்வை இருக்கும். ஆனா அந்த பார்வை அத சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூன்யம் பார்க்காத சூன்யம் அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னா நம்ம கண்ணை விழித்து கொண்டுதான் இருப்போம், ஒரு பொருளை பார்த்துட்டு தான் இருப்போம். ஆனா அந்த பொருள் என்று இந்த உலகியலாளர்கள் சொல்லக்கூடிய டெபினிஷன்ல இருந்து அது மாறி இருக்கும் நம்ம கண்ணுக்கு. அது எந்த பொருளும் மற்றும் இருப்போம். இல்லைன்னா அதை நாம் அதனுடைய ஆன்மாவை காணக்கூடியதாக இருப்போம். நாங்க பாம்பு அப்படின்னா பயப்படுறோம் நம்ம. ஏன் அப்படின்னா அந்த உலகம் சொல்லி கொடுத்துருக்கு. சின்ன குழந்தைக்கு பாம்பை பயம் கிடையாது. அது 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 அந்த பாம்பை போய் பிடிக்க கூட போகும், பூச்சியை பிடிக்க போகும். ஏன்னா அதுக்கு என்னன்னு தெரியாது. அது அந்த அந்த இடத்துல அதை ஒரு துள்ளி குதிக்கக்கூடிய இல்லைன்னா ஓடக்கூடிய ஒரு வஸ்துவா தான் பாக்குறது. அப்ப நகரக்கூடிய ஒரு ஒளியா தான் பார்க்கும். அதான் அந்த சின்ன குழந்தையோட தன்மை. ஆனா நம்ம சொல்றோம், ஐயோ பாம்பு தொடர ஆனா அது நான் அடுத்த தடவை பாம்பை பார்த்தா 4 அடி தள்ளி நிற்கும். இன்னைக்கு அம்மா பாம்பு போகுது, பாட்டி பாம்பு போகுது. இதுதான் இங்க விஷயம். இது உலகியல். அப்ப எந்த இடத்துல நம்மளால ஒரு பசுவை பசுவன்றி வேற ஒரு வஸ்துவாக பார்க்க முடியுமா அப்படின்னா உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்பாங்க. இல்ல, பார்க்க முடியும். எப்போ எதா பார்க்க முடியும்? பசுவை சிங்கமா பார்க்க முடியாது. சிங்கம்னு வந்துருச்சுனாலே அங்க உலகியல் வந்துருச்சு. அந்த பசுவை அதனுடைய ஆன்மாவாக இறை பேராற்றலின் பெருங்கருணையாக அந்த பகுதியாக நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்ப்பது தான் இந்த அகலிடம் முற்றும் அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப 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 சூட்சமமான விஷயங்க.
இத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் என்ன சொல்றது, ஹம், ஒரு மெட்டபர் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு 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 கொட்டேஷன் கிடையாது. இதெல்லாம் ஒரு ஸ்டேட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது நடக்கும். ஆனா எவ்வளவு நேரம் நடக்குது, எவ்வளவு நேரம் நம்மளால பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் நினைக்கிறத இங்க நான் கடக்குறேனான்னு எனக்கு தெரியல. இந்த அறிந்து உணர்ந்தே நீ பகலிடம் மற்றும் ஒரே ஒரு இடம் பார்த்தா அப்புறம் எப்படி அந்த சராசரங்கள் எல்லாம் பார்க்க முடியும்? அவ்வளவு பெருசா அப்படின்னா இல்ல இல்ல. அந்த லட்டுல இருக்கக்கூடிய ஒரு பூந்திய தொட்டா போறோம், மொத்த லட்டும் அப்படிதான் இருக்கும், இனிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மால் இறை பேராற்றலின் பகுதியாக பார்க்க முடியும் என்றால், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் எப்படி இந்த லைட்டு போட்ட ஒரு சுவிட்ச போட்டோம்னா மொத்த லைட்டும் எரியுதோ அந்த மாதிரி தட் இஸ் த கனெக்ட். அந்த கனெக்டுக்குள்ள நம்மளால போக முடிஞ்சிருச்சுன்னா, அடிக்கடி போக முடிஞ்சதுன்னா நம்ம வந்து அறிந்து உணர்ந்தே நீ வகலிடம் முற்றும் அப்படின்னு சொல்லிடலாம். அத பார்த்துட்டு அந்த அந்த கணத்துல நம்ம வந்து இவ்வளவு பெரிய பேராற்றலாக இருக்கிறது அப்படின்னு வெளியில வந்தப்புறம் தெரிந்து உணர்ந்தேன் ஓதி திருவருள் பெற்றேன் அப்படின்றாரு. ஆமா, நீ வெளியில வந்துட்டேன்னா இந்த உடம்போட இருக்கிறோம், இந்த வேலை நடக்கணும், வேலை நடக்குது. அப்போ அந்த அந்த இறை உணர்வை, அந்த நிலையை, அந்த தன்மையை உணர்ந்து உணர்ந்து நாம் ஓதும் பொழுது இந்த மொத்த உலகமும் நமக்கு அப்படிதான் தெரியும். அதுதான் மறந்தொழிந்தேன் மதி மாண்டவர் வாழ்க்கை. அங்க வந்து யாரு வந்து என்ன பண்ணாலும் சிறுபிள்ளைத்தனமாக தெரியும். இந்த உலகையிலோடு ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு சிறுபிள்ளைத்தனமா தெரியும். இது மாயைன்னு ரொம்ப அழகா புரியும். அதுதான் இந்த இடத்துல மறந்தொழிந்தேன் மதி மாண்டவர் வாழ்க்கை. மதினா எண்ணம் அப்படின்னா எண்ணம் அப்படின்னு வச்சுக்கலாம், மாண்டவர் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது புத்தி கெட்டவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிறந்தொழிந்தேன் தனிப்பிறவி நானே அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது ரொம்ப 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 அவருடைய ஒரு அனுபவத்தை சொன்ன ஒரு மந்திரம். இதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத போன மந்திரத்துல சொல்லியிருக்காரு. இந்த மந்திரத்துல இருந்து இருக்கக்கூடிய இந்த சூட்சுமத்தை நம்ம ஒரு ஒரு கணம் அனுபவிச்சாலும் போதுங்க, நம்மளால திருப்பி கொண்டு வர முடியும். நினைச்ச போதெல்லாம் முடியுமா அப்படின்னா முடியும். அதற்குண்டான மனநிலை, அதற்கு உண்டான ஒரு தயாரிப்பு நமக்குள்ள இருக்கணும். அதுக்குதான் இந்த திருமந்திரத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். வேற ஒரு லிஃப்ட், அந்த லிஃப்ட் மாதிரி எடுத்துக்கங்க, அதுக்குள்ள போயிட்டோம்னா நம்மளால பண்ண முடியும். இது வந்து திருமூலர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குறுதி. அதை பற்றி கொள்வோம் என்று கூறி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமை, ரொம்ப ஆழமான பார்வை. மிக்க நன்றிங்க. வாங்க கவியரசு ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் விளக்கம் சொல்லிட்டீங்க. என்னுடைய பார்வை இதில் ஒரே ஒரு சில செய்தி மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் வந்து 2 முக்கியமான செயல் வந்து குறிப்பிடுறதா நான் பார்க்குறேன். ஒன்று வந்து அறிந்துணர்ந்து 2 வேலை செய்கிறாரு இதில், ரைட்டுங்களா? ஒழிக்கிறது, 2வது உணர்றது. இது 4வது வரியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய பர்பஸ் என்ன, அதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பிறந்து ஒழிந்தேன் இப்பிறவியே தானே. பிறந்து ஒழிந்தேன்னா இப்போ எதை ஒழிக்கிறாரு? பிறவியை வந்து ஒழிக்கிறார். மீண்டும் பிறவா நிலையை அடையக்கூடிய அந்த வழியை சொல்கிறார். அந்த வழியை நான் எப்படி அடைஞ்சேன் அப்படிங்கிறத திரும்ப இந்த மந்திரத்தில் வலியுறுத்துறதா நான் பார்க்குறேன். பிறந்தொழிந்தேன் இப்பிறவியை தானே. எப்படி இந்த பிறவியை நான் வந்து ஒழிக்க முடியும்? பிறக்காம எதுவும் ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்யாமல் அதை அடைய முடியாது. அப்போ இங்கே மனித பிறவியாக நான் பிறந்துட்டேன். ஆனால் பிறந்து தான் அந்த பிறவியை நான் ஒழித்தேன். ஏன்னா அது நம்ம மனித உடல் எடுத்தால் தான் இந்த நிலையை அடைய முடியும். மற்ற புல்லாகி பூண்டாகி எத்தனை பிறவி எடுத்தாலும் மனித பிறவி அப்படிங்கிற இந்த பிறவியை எடுத்தால் தான் அந்த இறைநிலையை அடையிறதுக்கான அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு தான் அந்த 6ஆம் அறிவு, சிந்திக்கக்கூடியது, பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அந்த திறன் வந்து இந்த
உயிரினத்துக்கு தான் இருக்குது, மற்ற உயிரினத்துக்கு அது இல்லை, கொடுக்கப்படவில்லை. அப்போ பிறந்தொழிந்தேன் இப்பிறவியை தானே. எந்த பிறவி, எந்த மாதிரியான பிறவி? மறந்தொழிந்தேன் மதி மானிடர் வாழ்க்கைன்னு 3வது வரியில சொல்றாரு. எதை மறந்தொழிந்தேன் அப்படின்னா, இப்போ இது யார் எழுதுனது? இது இந்த மந்திரம்லாம் யாரு படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர். ஸோ அவருடைய பாடல் சொல்லக்கூடாது, மந்திரங்கள் 3000 மந்திரங்கள்ல அந்த மந்திரத்திலே அவருமே சொல்லியிருப்பாரு. எப்படி இதை இந்த 3000 மந்திரத்தை நான் இறைவனுடைய அருளால் நான் இதை படைச்சேன் அப்படிங்கிறதும், நம்மளுடைய ஆண்டு கணக்குக்கு ஒரு வருடம் ஒரு தியான நிலையில போயிட்டு ஒரு மந்திரத்தை எழுதுனதா குறிப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப அந்த அவரு வாழ்ந்த காலத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 3000 வருஷம் யாரால இருக்க முடியும்? சாதாரண மனிதர்களால் இருக்க முடியுமா? ஆனா அப்படி உயிரை நீட்டிக்கக்கூடிய இந்த உடலை அது உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு இன்னொரு மந்திரத்திலையும் சொல்லியிருப்பாரு. அப்போ அவ்வளோ வருஷம் நம்ம வாழக்கூடிய அந்த வழியை அவர் கண்டுபிடிச்சி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ மறந்தொழிந்தேன் மதி மானிடர் வாழ்க்கைனா, இந்த மானிடர் வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கை முழுக்க மனமால் ஆனது தான். மனம் இல்லைன்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் மனம் இல்லையா அப்படின்னா, அறிவு இருக்குது, ஆனால் மனம்ங்கிறது கிடையாது. சிந்திக்கக்கூடிய, இந்த பகுத்தறியக்கூடிய இந்த விஷயங்கள் அப்படிங்கிற இதெல்லாம் மனித இனத்துக்கு மட்டும்தான் இருக்குது, அந்த மனம்ங்கிற விஷயம். அப்போ இதில் மதி கெட்ட அப்படிங்கிற விஷயமா நான் பார்க்கல. மதி மானிடர் வாழ்க்கைனா மதியால் நிரம்பி இருக்கக்கூடிய மானிடர் வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கையை எப்படி நான் பிறந்தொழிந்தேன்னா, இந்த பிறவியை எடுத்து தான் இந்த பிறவியை நான் கடக்க முடியும். இந்த பிறவியை ஒழிக்கிறதுக்கு 2வது வரியில சொல்றாரு. என்ன பண்ணதா சொல்றாரு அப்படின்னா, செறிந்துணர்ந்து ஓதி திரு அருள் பெற்றேன். செறிந்துணர்ந்துன்னா அதான் உணர்றது கூட கிடையாது, செம்மையாக உணர்தல், நல்லா தெளிவா ஐயமுற எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத இறை அருள், அது சிவ நிலை தான் அப்படிங்கிறத படித்து உணர்ந்தேன் அப்படிங்கிறார். ஓதி திருவருள்னா இது அவருக்கு கிடைச்சக்கூடிய வேதங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு அதை படித்து உணர்ந்து இறைவனுடைய அருள் பெற்றேன். அப்போ இதெல்லாம் எப்போ எனக்கு நடக்குது அப்படின்னா, இந்த மனித உடல் எடுத்ததுக்கான நோக்கத்தை உணரணும். இந்த பிறவிக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்தோம் அப்படின்னா, அப்போதான் அடுத்த நிலையை அடைய முடியும், அதுக்கு அடுத்த நிலையை அடைய முடியும், அப்படியே அடுத்தடுத்த நிலை அடைந்து இறைநிலை அடைய முடியும். அப்போ அந்த அறிந்து உணர்ந்தேன் இவ்வகலிடம் முற்றும். அறிந்து உணர்ந்தேன் அகலிடம் முற்றும்னா, இந்த பிறவி எடுத்த இந்த இடத்துக்கான, இந்த பிறவிக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் அறிந்து உணர்ந்தேன். இது தானா நடக்கிறது, அதாவது மற்றவங்க சொல்லி நடக்கிறது இல்லை. இது அவரு அறிஞ்சிக்கிறார். ஒரு அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது அவருக்கு கிடைச்சிருக்குது. அப்போ 4வது வரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிறவியை கடக்கக்கூடிய வழி எனக்கு எப்போ கிடைச்சிது? இந்த மனித வாழ்க்கையை கடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்சியஸ்னஸ் கிடைச்சதுனால இது கிடைச்சிது. அது எப்படி அடைஞ்சேன் அப்படிங்கிறது தான் 2வது வரியில் சொல்றாரு. செறிந்துணர்ந்து ஓதி திருவருள் பெற்றேன். ஸோ அப்போது நம்ம செய்யக்கூடிய விஷயம் இந்த பிறவிக்கான பயன் என்ன அப்படிங்கிறத உணர்றது. அடுத்து அதை எப்படி அடையணும் அப்படிங்கிறதுக்கான வழியை நம்ம நாடி செல்றது அப்படிங்கிறதா இந்த மந்திரத்தில் சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றிங்க. நன்றிங்கய்யா. மிக அருமை, மிக நல்ல பார்வை, பார்க்காத பார்வையும் இருந்தது. மிக்க நன்றிங்கய்யா. வேற யாரும் கருத்து, கேள்வி எதுவும் இருக்குங்களா?
நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.